ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா ஈஸியாக ஒரு சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, இது ஒரு 50 கிராம் அளவுக்கு மல்லி, ஒரு 10-12 கிட்ட காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு செவந்துடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பெருஞ்சீரகம் தாளிச்சிக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு 2 வெங்காயம் போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இதெல்லாம் ஒரு 1/2 kg சிக்கனுக்காக அளவு இது. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை போட்டுக்கிறேன் சேர்த்து. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா ட்ரை ஆகும். இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் போயிட்டு இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது ட்ரை ஆகி தண்ணியெல்லாம் விட்டுட்டு சிக்கன் வெந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கிளறிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.